இங்க என்ன பண்றாங்க, காவேரி வந்து பொண்ணு கேட்டு வந்து தாத்தா, அதுக்கப்புறம் வந்து நம்ம சித்தி, சித்தப்பா, விஜயோட எல்லாருமே வந்து கேட்குறாங்க. அத பாத்து வந்து சாரதா வந்து என்ன சொல்றதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் இவங்க 2 பேரும் கல்யாணம் நடந்தா தான் நிம்மதி. அப்பதான் குழந்தையும் நிம்மதியா இருப்பா. தயவுசெய்து புரிஞ்சுக்கோ சாரதா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சொல்லிட்டு போறாரு. காவேரி கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்க சாரதாக்கு வந்து கரெக்ட்டா வீட்ல யாரோ வராங்க. உடனே வந்து "யாரும்மா வந்திருக்கிறது?" அப்படி சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. பார்த்தா வந்து ஆல்ரெடி பொண்ணு பார்த்துட்டு போனவங்க வந்திருக்காங்க. இந்த மாரி நாங்க பொண்ணு பார்த்துட்டு போனோம். நீங்க எந்த முடிவுமே சொல்லல அப்படி சொல்லிட்டு கேட்டோனே, "இல்லங்க இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. அவளுக்கு வேற அலைன்ஸ் பார்த்துட்டோம்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. இங்க வந்து காவேரி கேட்குறாங்க, "வேற அலைன்ஸா? நல்லா சொல்லி அவங்கள சமாளிச்சம்மா, சூப்பர்மா" அப்படின்றாங்க. இல்லடி நான் பொய் சொல்லல. உண்மையா தான் சொல்றேன்" அப்படின்ற. "என்னம்மா சொல்ற? வேற அலைன்ஸ் யாரும்மா?" அப்படின்னோனே, "வேற யாரும் இல்லடி. விஜய் தம்பி தான். விஜய் தம்பிக்கு உன்ன பொண்ணு கேட்டு வந்தாங்க அவங்க வீட்லேருந்து" அப்படின்னோனே பயங்கரமா அதிர்ச்சி அடைறாங்க. "என்னம்மா சொல்ற? இதெல்லாம் என்னம்மா இதெல்லாம்? அவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி ஒய்ஃபும் இருக்காங்க. இந்த டைம்ல அவங்க பொண்ணு கேட்டு எப்படி வர முடியும்? என்ன இது அநியாயமா இருக்கு? ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்றாங்க. இதெல்லாம் நல்லது இல்லம்மா" அப்படின்றாங்க. அப்பலாம் இல்லையாண்டி. அவங்க 2 பேருக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சாண்டி. அவங்க 2 பேரும் இப்போ ஒண்ணா இல்லையாண்டி. அதனால தான் விஜய்க்கு 2வது தரமா கேட்டு வந்திருக்காங்க அப்படின்னோனே, "ம்மா இங்க பாரும்மா, நான் 2வது தரமா போறதுக்கு எனக்கு வந்து விருப்பமே கிடையாது. அதுவும் அவர கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் எனக்கு சுத்தமா கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் இந்த காவேரிக்கு ம் எப்படியாவது அந்த அவங்க அம்மாவ சேர்த்து வைக்கணும். அதுதாம்மா முக்கியம். அவங்க எப்படியாவது அவங்கள பேசி சேர்த்து வைக்காம தேவையில்லாத வேலைலாம் ஏம்மா எல்லாரும் பண்றாங்க? எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லம்மா. இது நடக்கும், நடக்காது. அவங்ககிட்ட திட்டவட்டமா சொல்லிடு" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிடுறாங்க. சாரதா வந்து ஐய்யய்யோ! இப்ப என்ன இப்படி அடம் பிடிக்கிறாளே! என்ன பண்றது? எப்படி சம்மதிக்க வைக்கிறது? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க வந்து இந்த விஷயத்த வந்து விஜய் கிட்ட வந்து வந்து சொல்றாங்க எல்லாருமே. இந்த மாரி பொண்ணு கேட்ட விஷயத்த எதுக்காக இப்படிலாம் பண்றீங்க? எனக்கு நல்லது நினைச்சு பண்ற ஒவ்வொரு விஷயமும் தேவையில்லாத விஷயம் தான். ஏற்கனவே காவேரிக்கு என்ன பிடிக்கல. ஏன்பா இப்படி சொல்ற? ஆமா, அவ என்கிட்ட வந்து சரியா கூட பேச மாட்டா. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க பொண்ணு கேட்டா எப்படி அவ ஒத்துப்பா? இதெல்லாம் நடக்கவே நடக்காது. இல்லப்பா, நாங்க சொல்றத கேளுப்பா. நீயும் காவேரியும் கல்யாணம் பண்ணீங்கன்னா குழந்தை நிம்மதியா இருப்பாள்ல. குழந்தை நிம்மதியா இருப்பா. ஆனா காவேரி நிம்மதியா இருப்பாளா? எப்படி அவள சம்மதிக்க வைக்க முடியும்? நான் சாரதா கிட்ட சொல்லியிருக்கேன்ப்பா. கண்டிப்பா சாரதா சம்மதிக்க வைப்பா அப்படின்னோனே, இங்க வந்து சாரதா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. என்னம்மா காவேரி கிட்ட சொல்லிட்டியான்னோனே, இல்லங்க ஐயா நான் சொன்னேன். அவ வந்து கல்யாணம் எனக்கு வேணான்றா அப்படின்னோனே, நான் சொன்னேன்ல இதான் நடக்கும்னு சொல்லிட்டு. இதுக்கு முடிவு நான் சொல்றேன். அத்தை இங்க பாருங்க இவங்க சொல்றதெல்லாம் எதையும் நீங்க கேட்காதீங்க. கல்யாணம்லாம் எனக்கு தேவையே கிடையாது. முதல்ல காவேரி குணமாகணும். எனக்கு அதுதான் முக்கியம். கல்யாணம் முக்கியம் கிடையாது அத்தை அப்படின்னோனே, மன்னிச்சிடுங்க மாப்பிள. அவ வந்து இப்படி பண்ணிட்டாளே! அவளுக்கு தெரியாது மாப்பிள. தெரியாம தப்பு செய்றா மாப்பிள. இதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க மாப்பிள அப்படின்னோனே, என்ன அத்தை இப்படிலாம் பேசுறீங்க? நான் ஏன் அத்தை மனசுல வச்சுக்க போறேன்? காவேரி இப்ப என்ன நிலைமையில இருக்கான்னு எனக்கு தெரியாதா? என் பொண்டாட்டிய பாதுகாத்து நல்லபடியா ஆக்குறது தானே என்னோட கடமை. அத விட்டுட்டு அவள கஷ்டப்படுத்துறது என்னோட விஷயம் இல்ல அத்தை அப்படின்னோனே, சரிங்க மாப்பிள. இங்க பாருங்க அத்தை, கண்டிப்பா இதெல்லாம் வேணாம் அத்தை. இவங்க சொல்றத நீங்க கேட்காதீங்க அப்படின்னோனே, அவங்க சொல்றதும் கரெக்ட்டு தானே மாப்பிள. எவ்வளோ நாள் தான் காவேரிக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரும் நம்ம நினச்சிட்டு இருக்க முடியும்? ஞாபகமே வராம போயிடுச்சா, இப்படியே உங்க வாழ்க்கையும் அவன் வாழ்க்கையும் போயிடக்கூடாதுல்ல. அதுக்காக தான் அவங்க சொல்றாங்க. இங்க பாருங்க மாப்பிள, நான் கண்டிப்பா முயற்சி பண்ணுவேன். கூடிய சீக்கிரம் காவேரிக்கு எல்லாத்தையும் நான் புரிய வைக்கிறேன். எப்படியாவது இந்த கல்யாணத்த நடத்துறதுக்கு நான் முயற்சி பண்றேன்னோனே, அத்தை சொன்னா கேளுங்க அத்தை. காவேரிக்கு அந்த அவ்வளோலாம் அழுத்தம் குடுக்காதீங்க. அவளே ஏற்கனவே இந்த நிலைமையில இருக்கா. சொன்னா கேளுங்கன்னோனே, சரிங்க மாப்பிள எல்லாத்தையும் நாங்க பார்த்துக்குறோம் மாப்பிள அப்படி சொல்லிட்டு வச்சுடுறாங்க. இங்க பாருங்க அத்தை இப்படி பேசுறாங்க. நீங்க எதுக்கு இப்படிலாம் சொன்னீங்கன்னோனே, இங்க பாரு விஜய், எல்லாரும் சேர்ந்து உனக்கு நல்லது தான் பண்ணுவோம். கெடுதல் பண்ணுவோம் நெனச்சுக்காத விஜய் அப்படி சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. விஜய் யோசிக்கிறாரு. என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. இவங்க எல்லாரும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு காவேரி கூட நினைக்கிறாங்க. இது நல்ல விஷயம் தான். கல்யாணம் ஆனதா எனக்கும் சந்தோஷம் தான். ஆனா காவேரி இதுக்கு ஒத்துப்பாளா? காவேரி தான் நம்ம மேல கோவமா இருக்காளே. நம்மள பார்த்தா அந்த அளவுலாம் வந்து யாரோ மாதிரி தானே பார்க்குறா. எப்படி காவேரி ஒத்துப்பா? இவங்கலாம் எப்படி அவள சம்மதிக்க வைக்க போறாங்க? கட்டாயப்படுத்தி ஒருத்தர கல்யாணம் பண்ணி பண்ணி காவேரிய ஏன் கஷ்டப்படுத்தணும்? நானே ஃபர்ஸ்ட்டு அப்படி தானே பண்ணிட்டேன். இப்பவும் அப்படி பண்ணா நல்லா இருக்குமா? இதெல்லாம் இவங்க கிட்ட சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படி சொல்லிட்டு விஜய் யோசிச்சுட்டு இருக்காரு. சாரதா வந்து காவேரி கிட்ட வந்து சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. காவேரி சாப்பிட மாட்டேங்கிறாங்க. "ஏன்டி இப்படி பண்ற?" அப்படின்னோனே, "நீ பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லம்மா. எந்த அம்மாவாவது ஏற்கனவே கல்யாணம் ஆன ஒருத்தர கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவாளா? நீ ஏம்மா இப்படி இருக்க?" அப்படின்னோனே, இங்க பாரு காவேரி, எல்லாமே நான் உன் நல்லதுக்கு தான் செய்வேன். உனக்கு கெடுதல் அம்மா செய்வேனான்னோனே, "அது கரெக்ட்டு தாம்மா. அதுக்காக அவர போய் நான் எப்படிம்மா கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இங்க பாரு காவேரி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீ சொல்றது எதுவுமே கேட்க தயாரா இல்ல." அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. "ஏய் சாப்பிட்டு போடி, எனக்கு ஒண்ணும் சாப்பாடு வேணாம். நீயே சாப்பிடு." அப்படி சொல்லிட்டு போறாங்க.